ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம், லெவைஸ் ஃபார்ம். இது வந்து கரெக்டாக ஹோலிஸ் கிட்ட நேஷ்வாவில் இருக்குது. இந்த ஃபார்மில் வந்து செரி அண்ட் ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் வரக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய டக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, இங்கே சிக்கன் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபார்ம்லேயே வளர்க்குறாங்க போல் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்ருக்கோம். கிட்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க அந்த இது இருக்கு இல்லையா, அந்த சிக்கனும் டக்கும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்ட்ராபெரிலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஃபார்முக்கு போகலை, அந்த என்ட்ரன்ஸ்லேயே தான் வச்சுருந்தாங்க. பட் எங்கள் கிட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ராபெரி பறிச்சிட்டு வந்தாங்களா, அதெல்லாம் கொடுத்தாங்க. பார்த்து அழகாக சாப்பிடுது அதெல்லாம். அப்புறம் இங்கே ஒரு 2 டக்கு பார்த்திங்கன்னா அழகாக வெயில் தாங்கலை போல், அதனால் வந்து இந்த தண்ணியில் வந்து க்யூட்டாக விளையாடிட்டு இருந்துச்சு பாருங்கள். அதுதான் பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் வந்து இந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த செரி அண்டு ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வாங்க வந்திருந்தோம். இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை, உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீ தான். பட் நம்ம எவ்வளோ வந்து பிக் பண்ணிட்டு வரோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு பே பண்ணிவிட்டு வரணும். ஸ்ட்ராபெரிக்கு வந்து பர் எல்பிக்கு இவ்வளோன்ட்டு இருந்துச்சு, எவ்வளோன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. ஸோ நம்ம கடைகளில் வாங்குறதோட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சுட்டு வரோம் இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ உள்ளே போக ஸ்டார்ட் ஆகிட்டோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிராக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் செடிகள்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து போன செப்டம்பர் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிக்கிங்க்கெலாம் போயிருந்தோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து நம்ம டிராக்டர் மாதிரி வச்சு அதில் கூட்டுட்டு போய் விடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய ஃபார்மாக இருந்துச்சு, நம்மளால் அவ்வளோ தூரம் வந்து நடக்க முடியாது. அதுவும் அந்தந்த செடி எங்கெங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் அவங்களே பார்த்திங்கன்னா டிராக்டர்லாம் வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் விடுவாங்க. பட் இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப குட்டியான ஃபார்மு. இதை வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செரி, இந்த பக்கம் ஸ்ட்ராபெரி, அவ்வளோதான். ஸோ இது வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நடந்து தான் போயிட்டுருந்தோம். இது பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி செடி. இது இன்னும் சீசன் வரலை, இது கரெக்டாக வந்து ஆப்பிள் சீசனுக்கு முந்தின சீசன் வந்து வரும். செப்டம்பர் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ப்ளூபெர்ரி சீசனு. ஸோ அப்போ தான் வந்து இது வந்து பிக் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ வச்சுருக்காங்க, நல்லா காய் விட்டு இருக்குது. பட் இப்போ அது வந்து பழமாகிறதுக்கு வந்து செப்டம்பர் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து செரி தான். செரிக்கு மரத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, எது காய் இருக்க மாதிரியே எதுவும் தெரியல. நாங்கள் ஒரு பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. இது வந்து சீசன் ஆக்சுவல் சீசன் பார்த்திங்கன்னா ஜூன் லாஸ்ட் டு ஜூலை ஃபஸ்ட்டு வீக் தான் வந்து செரி சீசனாக. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் பிஃபோராகவே வந்துட்டோம். ஸோ இது வந்து வரணும்னு பிளான் இல்லை, ஸோ சும்மா சடனாக வர்றதுக்காக வந்தோம். ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு நல்ல செரிஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கலன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து காயாக தான் இருந்துச்சு. நல்லா ப்ரௌனாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த செரி தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நல்ல பழுத்த நல்ல ரைப்பான செரி. பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த 2 மரங்களில் மட்டும்தான் அந்தமாரி செடிலாம் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ரெட்டிஷாக தான் இருக்குது. சிலவங்க பார்த்திங்கன்னா அது பறிச்சிட்டு வராங்க, அந்த ரெட் கலராக இருந்தாலும் காயவே பறிச்சு அது வீட்டில் போய் பழுக்குமா என்னன்னு தெரியல. பட் அந்தமாரி பழுத்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக பழமாக பறிக்கிற அந்த டேஸ்ட் வந்து வராதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து மேலெலாம் ஏறி கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அந்த சன்லைட் படுற ஏரியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அது எல்லாமே மேலே இருந்துச்சு. ஸோ மரத்து மேலே ஏறி கொஞ்சம் பிக் பண்ணாங்க. பட் அந்தளவுக்கு எங்களுக்கு கிடைக்கலன்னே சொல்லலாம். நாங்கள் யூஎஸ்க்கு வந்த புதுசில் இந்த ஃபார்முக்கு வந்து வந்திருக்கோம். அப்போ வந்து நல்லா சீசன் டைம் வந்திருந்தோம். அப்போ வந்து நிறைய செரிஸ் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிருந்தோம். அவ்வளோ செரிஸு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸும் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நிறையா ஃபார்ம்ஸில் வந்து ப்ரைஸ் வந்து ஏற்றியே இருக்குது. நாங்கள் வந்த டைம் வந்து அந்த பெரிய பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, அது ஃபுல்லாக செரிஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எங்களுக்கு $15 தான் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம். இப்போ வந்து அந்த குட்டி பாக்ஸ்லேயே ஒரு கொஞ்சம் மட்டும் தான் வந்து வாங்கினோம்.
வாங்கினோம். பட் அதுவே வந்து $3 கிட்ட வந்துருச்சு. ஏன்னா நிறைய பிரிக்கல இல்லையா, நாங்கள் ஃபுல்லாகவே காயாக இருக்குது. இதை பறிச்சுட்டு போய் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு நாங்கள் பிக் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே இந்த கலரில் தான் இருந்துச்சு, ரெட்டிஷாக. செரி மரங்களுக்கெல்லாம் அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஆப்பிளா இல்லை வேறு ஏதாவது பழமாக தெரியல. பட் இதெல்லாம் இன்னும் சீசன் இல்லை, எல்லாமே ஃபுல்லாக காயாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சும்மா வாக் பண்ணி போய் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கொட்டி கிடக்குது பாருங்கள். இதெல்லாம் காயிலே வந்து நிறைய கொட்டிடுது. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து கொட்டி நிறையா இருந்துச்சு. பட் என்னன்னு தான் எங்களுக்கு தெரியல. செரி வந்து பிக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். ஸ்ட்ராபெரியுமே வந்து அந்தளவுக்கு கிடைக்கல. நிறையா வந்து புளிச்ச மாதிரி தான் நிறையா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஃபார்மில் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து இனிக்கும், ஸ்ட்ராபெரி வந்து நல்லாவே இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடைக்கல. ஸ்ட்ராபெரி எப்படி பிக் பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், இப்படி இருக்கு இல்லையா, மேலே அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அதோடு ஒட்டி இருக்காத மேலே வந்திருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராபெரியாக பார்த்து நீங்கள் பிக் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், இதில் பாருங்கள், அது மேலே அந்த காம்பு இருக்குல்ல, அது அதோட ஒட்டி இருக்காமல் வெளியில் வந்திருக்கும். அதுமாரி ஸ்ட்ராபெரியும் ஒரு மாதிரி ரெட்டும் மெரூனும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ராபெரினா நல்லா இனிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். மற்றபடி அது வந்து கொஞ்சம் ரெட்டாக இருந்தாலோ, அந்த காம்பு வந்து அதில் ஒட்டிகிட்டு இருந்தாலோ, அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி வந்து நிறையா வந்து புளிக்க தான் செய்யும். ஸோ ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாங்கள் அப்படி பார்த்து தான் பிக் பண்ணோம். ரொம்ப அங்கங்கே தான் ஒன்று கிடச்சிது. ஸோ ஸ்ட்ராபெரியும் வந்து இந்த ஃபார்மில் அந்தளவுக்கு வந்து கிடைக்கல. ஸோ சும்மா வந்ததுக்கு ஓகே, கொஞ்சம் பார்த்து பிக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பிரிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வாட்டி போக்கல நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் எங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு இருந்தது. அங்கே போயிட்டு பசங்களாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும். இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி வீக்கெண்ட் போச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.